ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி madras ஸ்டைல் மீன் குழம்பு. ஃபிஷ் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 கிலோ மீன் வாங்கியிருக்கேங்க. இது சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 to 6 எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 6 to 7 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். அவ்வளோதாங்க. இதை வச்சு அருமையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கி வச்ச கார்லிக் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு மெயினாக பூண்டு போடுங்க, அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டமுக்கே நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. பெரிய வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால அது நான்வெஜ்ஜுக்கு செட் ஆகாது. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணும். பொன்னிறம் ஆற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஃபுல்லாக வதங்கி அந்த எண்ணெய் நல்லா மேலே வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புளியை வந்து 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ கரைச்சி புளியில் நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், இதிலே ஆட் பண்ணிவிடுவோம். அது கூட கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளியோடையே இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. திக் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புனாவே ஸ்பெஷல் தாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம madras ஸ்டைல் மீன் குழம்பு பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே மீன் குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட ருசியே தனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணி இதையும் இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி முன்னமே ஆட் பண்ணிட்டதுனால இப்போ ஆட் பண்ண வேணாம். இது கொஞ்சம் திக்காக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாதத்தில் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து திக்காகிடுச்சுங்க. உப்பு காரம் இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா மீன் ரொம்ப சாஃப்ட்டு, அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் போட்டுட்டு ஒரு கொதி வந்தவாட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்திருக்கும். நம்ம சாராஸ் கிச்சன் சேனல் இப்போ ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 minutes தான் கொதிச்சிருக்கும். அதுக்குள்ளே மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.